பிரேமா? டே அர்ஜுன், என்னடா நடக்குதுங்க? உடனே இந்த பொண்ணு உயிருக்கு உயிரா இந்த சிந்து காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிதானடா எங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்க அழைச்சிட்டு வந்த. இப்ப என்னடானா அந்த சிந்து பிரேம் பிரேம்னு சொல்றா. அவ யார காதலிக்கிறான்னு கூட தெரிஞ்சுக்காம தான் நீ ஒரு தலையா காதலிச்சுக்கிட்டு இருந்தியா? காதலிச்ச நீ தான் லூசா, இல்ல உன்னை நம்பி நாங்க இங்க வந்தோமே நாங்க லூசா? அம்மா, அது இல்லம்மா, அவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்காம்மா. என்னடா பெரிய குழப்பம் வேண்டி கிடக்குதுல? யார் கல்யாண பையன்னு கூட தெரியாம வேற ஒருத்தன் பேரை சொல்றதுக்கு அவ என்ன குழந்தையாடா? இந்த பொண்ணை நீ காதலிக்கிறேன்னு தெரிஞ்ச பிறந்து இப்ப வரைக்கும் ஒரே மண்டையடி, ஒரே பிரச்சனை தான். யாரோ வந்து 4 பேரை கடத்திட்டு போறாங்க, அப்பையும் நீ தான் ஒத்தையாளா நின்று இந்த பொண்ணை காப்பாத்துன. இன்னைக்கு என்னன்னா இந்த பொண்ணு காதலிக்கிறேன்னு சொல்லிதான் நீ எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்த. ஆனா கொஞ்சம் கூட அந்த நன்றி எதுவுமே இல்லாம பிரேம் பிரேம் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. இதெல்லாம் நம்பி நீ எங்களை இன்னும் நிக்க சொல்றியா? இவங்க எல்லாரும் நம்மள குடும்பமா கூப்பிட்டு வந்து வர வச்சுட்டு இங்க வந்து அவமானப்படுத்துறாங்கடா. சின்ன பொண்ணு, ஏங்க என்ன சின்ன பொண்ணு பாத்துட்டே இருக்க? ஏதாவது பேசு, சண்டை ஆகுதுல? சரிங்க. அம்மா அம்மா, கொஞ்சம் அமைதியா பேசுங்கம்மா. இங்க யாரும் உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணலமா? சின்ன பொண்ணு, உன்னை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பல வருஷம் ஆச்சு. இந்த வீட்டுக்கு தான் நீ சாதகமா பேசுவன்னு எனக்கு நல்லா தெரியும். சம்பந்தி அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணு உங்க பொண்ணுதான். அதனால அவளுக்கு நல்லா தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. இப்போ மத்ததெல்லாம் விடுங்கம்மா. உங்க பொண்ணு இங்க வந்து நடு சபையில நின்று எனக்கு பிரேம் தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாளே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதை மட்டும் இப்ப நீங்க சொல்றீங்களா? அம்மா, அவ ஏதோ தெரியாம வாய் தவறுதலா பேசிட்டாமா. அதை ஏன் பெருசா பண்றீங்க நீங்க? என்னடா, அந்த பொண்ணை இன்னும் நீ கல்யாணமே பண்ணல, உனக்கு இன்னும் நிச்சயதார்த்தமே நடக்கல, அதுக்குள்ள நீ அவளுக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு பேசுற? நான் அப்பவே யோசிச்சேன், ஏன் இவங்க இவ்வளோ அவசர அவசரமா வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு. அம்மா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம் இல்லையா? என்ன ஏதுன்னு நாங்களும் ஒரு வார்த்தை அந்த பொண்ணு சிந்துவை கேட்டிருக்கணும். இருந்தாலும் அவதானமே உங்க பையன் மேல ஆசைப்பட்டு உங்க மகக்கிட்ட அதை பத்தி பேசியிருக்கா. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதை பத்தியும் கணிக்க முடியாது இல்லையா? அந்த பொண்ணு சிந்து எந்த தைரியத்திலமா இப்படி சொன்னா, பிரேம் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. இதை நம்பி நான் என் பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு வைங்களேன், என் பையனோட வாழ்க்கை அதோ கதிதான். கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. நம்ம என்ன ஏதுன்னு சிந்துகிட்ட விசாரிச்சு பாப்போம். மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் இது என் பையனோட வாழ்க்கை. இதுல நான் காம்ப்ரமைஸ் ஆக விரும்பவே இல்லை. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச எதுவுமே கிடையாது மாப்பிள்ள. நம்ம கூட சம்பந்தம் வைக்க இவங்களுக்கு குடுப்பனை இல்லை. என் பையன் யாரு, அவன் குணம் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எவ்வளவு சொத்து வச்சிருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாம நான் என் பொண்ணையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டேன். இதே இடத்துல வந்து என் பையனையும் மாட்டி விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. அம்மா அம்மா, நீங்க என்ன பேச்சுமா பேசுறீங்க? இது எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? என் அத்தை, மாமா, என் புருஷன் எல்லார பத்தியும் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்ல இருந்து பொண்ணு எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கலமா? அர்ஜுன் விரும்பின சிந்துவையே அர்ஜுனுக்கு கட்டி வைக்கலன்னு வைங்களேன், அவன் மனசே மாற மாட்டான். யாரும் அவனை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. ஓஹோ, உலகத்துல இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் என் பையனுக்கு இருக்காளா? உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருக்காங்கடி. அதுலயும் என் பையன்னு சொல்லி வச்சா போதும், நிமிஷத்துக்கு 300 பொண்ணுங்க வந்து வரிசையில நிப்பாங்க. யாருமே வரலன்னா கூட பரவாயில்ல, என் பையனுக்கு முறை பொண்ணுன்னு பின்னாடி ஒருத்தி நிக்கிறாளே ரோஜா, அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சிந்து இப்ப என்னம்மா சொல்லிட்டா தப்பா? அவ என்ன சொன்னாலும் பரவாயில்லம்மா, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவளை மீறி ரோஜா கூஜான்னு எவன் வந்தாலும் பரவாயில்ல, நான் யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேம்மா. அர்ஜுன், இவ்வளவு நேரம் நானும் பேசாம தான் இருந்தேன். உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு நான் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ, நம்மளோட குடும்பமானம் போனாலும் பரவாயில்ல, ஆனா நீ விருப்பப்பட்ட பொண்ணோட தான் கல்யாணம் நடக்கணும்னு நீ சொல்றியா? சம்மந்தி, நான் நடுவுல பேசுறேன்னு தவறா நினைச்சுக்காதீங்க. என்னதான் சொன்னாலும் என் பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. அவ ஃபாரின்க்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்தா கூட யாரையும் இப்ப வரைக்கும் நிமிந்து பார்க்கவே இல்லை சம்மந்தி. அப்படிப்பட்ட பொண்ணோட சம்பந்தத்தை வேணான்னு சொல்லிட்டு போறீங்களே, இது நியாயம்தானா? சம்பந்தி, நாங்க ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போகல. எங்களை வர சொல்லி அவமானப்படுத்துறது உங்க மகதான். அவளை போய் வேணா நீங்க நியாயம் கேட்டுக்கோங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. வாடா அர்ஜுன், நம்ம கிளம்பலாம். அம்மா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு தங்கமான குடும்பம் எங்க பொண்ணுக்கு வந்து அமைதேன்னு. என் கண்ணுதான் பட்டுடுச்சு போல. நீங்க தயவு செஞ்சு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க
பண்ணுங்கம்மா. நீங்க மட்டும் என்னமா சொல்ல போறீங்க? நீங்களும் பொறுமையா இருங்கன்னு தானே சொல்ல போறீங்க. எங்க பக்கத்துல உள்ள நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்க போறது கிடையாதே. இல்ல, எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் அவகாசம் கொடுங்க. எப்படியும் சிந்து வந்து மயக்கம் தெளிஞ்சிருவா. அவ தெளிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே எல்லாரும் சேர்ந்து அவளை கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு உங்களுக்கு நாங்க என்னன்ற தகவலை சொல்றோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருங்க. சிந்துவை பொண்ணு பார்க்க வந்துட்டு முதல்ல நீங்க தான் வந்திருக்கீங்க. நீங்களே இப்ப கோவமா கிளம்பிட்டீங்கன்னா வேற யாரும் அவளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என்ன ஏதுன்னு கேட்டு பொண்ணு மேலதான் தப்பு குற்றம்னு யாரும் சொல்ல மாட்டாங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. கால அவகாசம் தானே, எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கங்க, எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்கங்க. ஆனா எங்க மனசை யாராலையும் இனிமே மாத்த முடியாது. கல்யாணம் இனிமே நடக்கவே நடக்காது. சம்பந்தி, நாங்க இப்படி சொல்றோம்னு நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. ஆனா எங்க மனசை ரொம்ப புண்படுத்திட்டா உங்க பொண்ணு. நாங்க தயவு செஞ்சு கிளம்புறோம் இங்க இருந்து. ஐயோ தம்பி, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் உங்க அப்பா அம்மாவுக்கு. நான் பேசுறேங்க, ஆனா எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. டேய் அர்ஜுன், வரையா இல்ல அங்கே குடியிருக்கியாடா? மாப்பிள்ள, மாமா, தயவு செஞ்சு எதுவும் நினைச்சுக்காதீங்க. எங்க அக்காவை இதனால யாரும் கஷ்டப்படுத்திடாதீங்க. உங்க தங்கச்சிய நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் மாமா. அது உங்களுக்கே நல்லா தெரியும் தானே. தயவு செஞ்சு நான் எப்படியாவது அப்பா அம்மா மனசை மாத்த பாக்குறேன். கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க, நான் வர்றேன். சாரு, அழுகாதம்மா. திலகா, நீயும் அழுகாத திலகா. டேய் சுரேஷ், என்னடா இப்படி நடந்து போச்சு திடுதுப்புன்னு? நம்ம என்னமா செய்ய முடியும், நீங்களே சொல்லுங்க. சிந்து ஆசைப்பட்டான்னு சொல்லிதானே இவங்க வீட்டுல எல்லாரையும் வர சொன்னோம். ஆனா இன்னைக்கு சிந்து இப்படி மாத்தி பேசுவான்னு நம்ம என்ன கனவாமா கண்டோம்? எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்குமா. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அத்தை, வருத்தப்படாதீங்க. எப்படியாச்சும் அப்பா அம்மா கிட்ட பேச முயற்சி பண்றேன் அத்தை. ஏங்க என்னக்கா இவ்வளோ ஜூஸ் பாட்டிலு? எங்க வீட்டுக்காரரு அவர் நண்பர்களுக்கு வாங்கினார் வள்ளி. அதான் சரி அப்படியே இருந்தா கிடந்து போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நண்பர்களுக்கு கொடுப்போம்னு நான் கொண்டு வந்தேன். எல்லாமே எனக்காக்கா? எல்லாமே உனக்கா? ஏம்மா, இருக்கிறதுல ஆளுக்கு 2 எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொண்டு வந்தாமா. அப்படியா? சரிக்கா சரிக்கா. என்ன இங்க சின்ன பொண்ணு தான் இல்லை, இருந்திருந்தா அவளுக்கு ஒரு 2 பாட்டில் கொடுத்துருக்கலாம். இல்லாததுனால பரவாயில்ல, எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் நான் வச்சிருந்துட்டு அவளை பார்க்குறப்ப கொடுக்குறேங்க்கா. குதிரை முடி, நீ கொடுக்கவா செய்வ, அமுக்கவுல செய்வ? நான் வந்துட்டேன். ஐ, சின்ன பொண்ணு வந்துட்டியா? வா வா, வந்து உட்கார் வா. என்னாச்சு சின்ன பொண்ணு, ஏன் அப்படி சொலந்து போன மாதிரி இருக்க? என்னாச்சு உனக்கு? இல்லக்கா, நேற்று நீங்க என் மாமி கிட்ட சொல்ல சொன்னீங்கல்ல எல்லா விஷயத்தையும். அதை போய் சொன்னேன்னா எங்க மாமியும் உடனடியா எங்க வீட்ல இருந்து சிந்துவை பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொன்னுச்சுக்கா. நல்ல விஷயம் தானேம்மா, அதுக்கே இப்படி உம்மன் இருக்க? அட முழுசா கேளுங்க லட்சு. பொண்ணு பார்க்க இன்னைக்கு எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் என்ன, கூடிய சீக்கிரம் உங்க வீட்ல ஒரு கல்யாண விருந்து இருக்குன்னு சொல்லு. அதுதான் குதிரை முடி இல்ல. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமா உஷா, எங்க வீட்ல இருந்து வந்தாங்களா. கஜா 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 கஜா. உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கூறுவாரே இல்ல சின்ன பொண்ணு, சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. ஏங்கா? பின்ன அவங்களோட பையனோட வாழ்க்கையை அவ்வளோ பெருசா நினைச்சு சண்டை போட்டு போனாங்களே வீராப்பா, உன்னோட வாழ்க்கையை நினைச்சு ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாங்களா? நம்ம கொஞ்சம் பொறுமையா போவோம், இல்லைன்னா பொண்ணோட வாழ்க்கையை மாட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? ஆமா சின்ன பொண்ணு, வள்ளி சொல்றது 100க்கு 100% உண்மை. எல்லாம் என் தலையெழுத்து. அந்த கடவுள் ஏன் தான் என் தலையெழுத்தை இப்படி எழுதியிருக்கானோ ஒண்ணுமே புரியலையே. சின்ன பொண்ணு. என்னக்கா? கொஞ்சம் கிட்டவா. சொல்லுக்கா. நல்லா தான் எழுதியிருக்கான் சின்ன பொண்ணு. எதுக்கா? உன் தலையெழுத்து தான். அந்த கடவுள் உன் தலையெழுத்து நல்லா தான் எழுதியிருக்கான் சின்ன பொண்ணு, ஒன்றும் மோசமா இல்லை. அப்படியா? என்ன எழுதியிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க பாப்போம். மாட்டுனாடா என் பம்பரை கட்ட மண்டையா. அது அது ஒன்றும் புரியல சின்ன பொண்ணு, அது கொஞ்சம் பழங்கால தமிழா இருக்கு. சிரிச்சிட்டீங்களா? இன்னும் ஒரு காமெடி இருக்கு, சொல்லவா? ஏக்கோ, இன்னொன்னா? இதுவே உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தாங்க எல்லாரும் சிரிச்சிருக்கோம். இப்ப ஆவி மகளே, அங்க அவ்வளவு கூத்து பண்ணிட்டு வந்துட்டு இங்க வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா நீ? உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டியே சிந்து. அம்மா, ஏமா இப்படி அழுகுற? சிந்து, உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எதுவா இருந்தாலும் அப்புறம் வந்து சொல்லுமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ அழுகாதம்மா, உள்ள போ. ஐயோ, என்ன பண்றீங்க? அதுவும் எனக்கு மேல தொங்கிட்டு இருக்கீங்க. நான் தான் சிந்து, உன் பிரேம். எனக்கு அதெல்லாம் யாரும் தெரியாதுங்க.
உங்களை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. யாராவது இப்படி உங்களை பார்த்தாங்கன்னா என்னை என்ன நினைப்பாங்க? ச்சே. டேய் எடுவட்ட வயலே, இங்க என்னடா பண்ற நீ? முதல்ல நட்ட நடு வீட்ல கைத்த வச்சு தொங்கிட்டு இருக்கியா? என் மகளை என்னடா தொட்டுக்கிட்டே இருக்க? கையற முதல்ல. தொட்ட கைய 4 கூரா வெட்டி காக்காக்கி போட்டு வேண்டா. கையறா. டேய் சுரேஷ், என்னங்க? சின்ன பொண்ணு எல்லாரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரமா ஓடி வாங்க. ஐயையோ, இந்த கிழவி நம்மள சும்மா விடாதே. எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டிக்கிட்டே வேற இருக்கும். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோமா? மேல ஏறி போயிட வேண்டியதுதான். எல்லாரும் எங்க போயிட்டீங்க? சீக்கிரம் இங்க வாங்க. திருடேன் திருடேன் திருடேன். அடி கிழவி, திருடனா? டேய்!